பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 86:13 நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. அழகான ஒரு வசனம். கர்த்தருடைய கிருபை மட்டுமே நம்மை இன்றளவும் வழிநடத்தி வருகிறது. நாம் பாவத்திலே பிறந்தவர்கள், நம்முடைய தாயானவள் நம்மை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக ஒரு தேவன் நம்ம மேலே அவருடைய கிருபையை பொழிந்திருக்கிறான்னு சொன்னால், அவர் சொந்த குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக ஒரு இரட்சகராக நம்மை மீட்டெடுக்கும் ஒரு கருவியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் அப்பேற்பட்ட கிருபையை நம்மேல் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்காக நாம் என்ன பண்ணோம்? நன்றியுள்ளவர்களாக, அவரை நமஸ்கரிக்கிறவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய கிருபை ரொம்ப பெரியதுங்க. நம்மளுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும், எவ்வளோ இன்னல்கள் வந்திருக்கும். இது எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தது யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? நம்முடைய சிறு வயது முதல் தாயின் கருவிலே உருவாகி நம்மை பெற்றெடுத்து தாயானவள் நம்மை அந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தாயின் கருவிலே உருவாக்கியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போவே நம்முடைய சித்தம் என்னதென்று அவர் தெளிவாக நமக்கான எல்லாவித அந்த நிகழ்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே வரையப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை. நாம் இப்படியெல்லாம் இருக்கிறோம், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், அதெல்லாம் தான் வாழ்க்கை. ஆனால் நம்மால் முடியாதுன்றதை பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கிருபை மிகவும் எளிதாக கடந்து செல்ல உதவும். அதான் அவருடைய கிருபை. நம்ம இது எப்படி மேற்கொள்ள போகிறோட ஒரு அங்கலாய்ப்பில் இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாத ஒரு வழி பிறக்கும், ஒரு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள் வரும், ஆலோசனைகள் வரும். இதெல்லாம் தான் அவருடைய கிருபை. அந்த கிருபை அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறாரு 86:13 நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியதுன்னு சொல்லிட்டோம். ஆமாண்டவரே, இன்றைக்கி நம்ம எல்லாருமே சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டின கிருபை மிகவும் பெரியதப்பா. அந்த கிருபைக்கு நான் பாத்திரனா என்ன செய்யணும்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதை ஒப்பு கொடுத்து அது சமூகத்தில் போய் நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை குறித்த தரிசனத்தை நமக்கு காட்டுவார். அந்த வழியை நோக்கி நாம் செல்லும்போது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, நமஸ்கரிக்கிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக பரலோகத்திலே கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற ஜனமாக நாம் அழைக்கப்பட்டிருப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை.